நீதானோ மாண்டானோ மீந்தானோ வேப்பந்தோப்பு கீழி நீதானோ அப்படின்ட்டு மாந்தோப்பு மாமனை கூப்பிட்டுருவோமா? ஏண்டி கார்கார கலட்டு தேனா, தெல்லாவாரி தேனா, தெருப்புரிக்கி தேனா, உனக்கு இத்தனை தேனா. என்ன திரும்ப திரும்ப காட்டு ராசா காட்டு ராசா காட்டு ராசான்னு என்னத்தை காட்டுனேன்? ஓன்ட்டையும் ஓ மாவட்டையும் ஓ மாவதே காட்டுறா. நீ ஊர் கோயிலுக்கு பூரா காட்டிட்டு வந்து உட்காந்துருக்குறாளே மேட்ரு மோனியில. பொத்துடி அவுசாரி, உனக்கு கண்டென்ட் வேற கிடைக்கல. பொழுதுபோக்குக்கு பிறந்தவளே, பொந்துக்குள்ள பிறந்தவளே. ஆ சிக்கா வேணும்னா நீ சிக்கா சிக்கன் சிக்கா இதை சப்பு. எண்ணத்துக்கு உட்காந்துரு சிக்கா அம்மா இதையும் சப்பு சப்புன்னு சப்புற. ஆ அப்பன் பாயசத்தை குடிச்சவளே. நீ எல்லாம் 1.5 வருஷம் களி கஞ்சி குடிச்சும் இன்னும் இந்த கஞ்சி நினப்பு உனக்கு உடலையில. எப்பா பாரு ஆத்தாக்கு பள்ளி விளக்கி விட்டவனே. நீ அப்பன் பேஸ்ட் எடுத்து பல்லு தேய்ச்சவளே. அப்போ நான் கேட்பேன்ல, ஏண்டி உன்னை எல்லாரும் கண்டுக்கிறேன்றாங்க, நான் விட்டுருவேன் நினச்சியா? நீ என்ன இதுக்கு பேசிக்கிட்டே கிடக்குற? எச்சக்கலை நாயி சும்மா திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தரையா நோண்டிக்கிட்டே கிடக்குற. உனக்கு வேற கண்டென்ட் இல்லைக்கியா? கண்டென்ட் கிடைக்கலையா? அது எனக்கு கடலம்மா மேலே ஏன் கோபம்னா, அது புட்டப்பு கேஸுன்னு ஆயிடுச்சு. அடேங்கப்பாங்கப்பா, புட்டப்பு கேஸுன்னு சொல்லிட்டா. புட்டப்பு கேஸுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களா என்னால் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் புள்ள பாதிக்கப்பட்டிருக்க விஷயம் பூரா வாங்கிட்டக்க வருது. அப்போ நீ ஜோடிக்கப்பட்ட கேஸுன்னு தானே? பாதிக்கப்பட்ட கேஸ் இல்லை, ஜோடிக்கப்பட்ட கேஸு. அதனால தான் ஜோடிக்கப்பட்டது புட்டப்பு கேஸுன்னு ஆயிடுச்சு. இப்போ என்னாலையோ என் பிள்ளையால ஏதோ ஒன்றுண்டா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகணும். என்ன இதுக்கு உங்ககிட்ட வர்றாங்க? அப்போ கண்டுபிடிக்க மாட்டாங்க. லாக்கு படித்து டாக்டர் படித்தவங்களாம் என்ன சொம்பன்னு நினச்சிட்டியா? அடியே நீ தாண்டி பெட்ரோல் பிச்சை. சுண்டலுக்கு கூட எங்களை பற்றி பேசி பிச்சை எடுக்கிற பிச்சை கழுத. ஏன் மாமியார் எதுக்குடி எச்சக்கலை முண்டை சொல்கிற? எடுவட்டம் முண்டை. தெல்லவாரி தேனா அவனா அதில் சொல்கிறா. எதுக்கு அந்த அம்மாவை எனக்கு நான் கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்குற இடத்துல நீ இல்லையே. அப்புறம் அவங்க பெரிய அக்யூஸ்டு, அவங்க பெரிய பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீ அம்புட்டெல்லாம் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி நீ என்னென்ன விஷயங்கள் எங்கள் மேலே கற்பனை திணிச்சையோ அம்புட்டு விஷயத்துக்குமே நீ தான் அதிபதி. கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதுனது நீதான். அதுவும் போக உன்னுடைய அனுபவம். மாந்தோப்பு மாமனை கூப்பிடுவோமா? சின்ன ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குது. எதுக்கடி இருட்டறைக்குள்ள முரட்டை லைவ் போட்டுக்கிட்டு கிடக்குற? மொக்கலைவு முரட்டை லைவுன்றேன், மொக்கலைவு. இருட்டறைக்குள் மொக்கலைவு எதுக்கடி போட்டுக்கிட்டு கிடக்குற? எங்கடி மூக்கு புடப்பா இருந்தால் இப்படியெல்லாம் மோந்து வாக்க தோணும், வாய் புடப்பா இருந்தால் இப்படிலாம் பேச தோணும். அவங்கள கடலம்மாவை ஏன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏன் கேள்வி கேட்டேன் தெரியுமா? நீ கேள்வி கேட்குற இடத்துல இல்லையா கிஸ்ட்டு? புட்டப் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய அக்யூஸ்டுக்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்க. நீ பண்ணலையா? நீ தான் முதல்ல பண்ணுன. அப்போ நீ தான் அக்யூஸ்டு. நீ எதுக்கு அவங்க மூத்திரத்தை குடிக்கிற? மாற்றி 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 அதெல்லாம் தகுதியை சொல்கிற இடத்துல நாம் இருக்கணும்ல. நீயே பெரிய அக்யூஸ்டு. நீ என்னத்துக்கு உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் நீ இது நீ அது நான் அது உருட்டுறக்கு வேற இல்லையா? உருட்டுறக்கு வேற இல்லையா? ஒருத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எந்த லட்சணம், உன் மவன் எந்த லட்சணம், உன் மவன் எந்த லட்சணம்? ஐயோ இல்லை, நான் தெரியாம கேட்குறேன். மதுரையில் வீடு இருக்கா? மன்னார்குடியில் வீடு இருக்கா? மானாமதுரையில் வீடு இருக்கா? கல்கட்டாவில் வீடு இருக்காக? ஆனால் நான் பூரா சுத்துற தூரம் வாடகைக்காரில். நான் இருக்கிறது பூரா வாடகை ரூமில். ஹோட்டல் கூட சொல்லக்கூடாது, ரூமில். கலட்டு தேனா. இப்போ மாமியார்களுக்கு இப்போ உன்னை நான் இழுக்கிறேன். இல்லைனா நான் பாட்டுக்கு என் வண்டி வேறு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. என்ன இதுக்கு நக்குறேன் என்னதையே? அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிற, உனக்கே லாஜிக்கில் மூக்கு. அடியே அருந்து போன மூக்கு உனக்கு தான் சொல்கிறேன் அவசாரி. ஆகுனா என்ன போல சொல்கிற? ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன மேடம் உங்களுக்கே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கேன் மேடம், நீங்கள் எதுக்கு பேசு? அது பொய் கேஸு. அப்படி 1.5 வருஷத்துக்கு தான் பொய் கேஸுக்கு உள்ள தூக்கி உட்காந்து உட்கார வச்சுட்டு வந்திருக்காங்களா? தேனா உள்ள என்ன போல சொல்கிறாங்க. அப்புறம் கேஸு நடக்கும் போதெல்லாம் எதை பற்றி பேசக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லார் கேஸு நடந்துக்கிட்டு இருக்கும்போது வாய் பேசக்கூடாது. நம்மன்ட்டு நீ பேசுகிறீல, பேசக்கூடாதுல. சட்டம் தன் கடமையை செய்யும், யூகிக்க முடியாத இடத்துக்குள் நான் இருக்கின்றேன். சட்டம் தன் கடமையை செஞ்சிருச்சு. 1.5 வருஷமா
நாங்களாம் யூ நாங்களாம் யூஹெச் இடத்துல தான் நீ இருந்திருக்கிற. உட்காந்து ஒவ்வொருத்தரையா திரும்ப திரும்ப நோண்டக்கூடாது. என்ன அதனால வந்தம்மா, ஏதோ இருட்டறைக்குள்ள ஒரு 4 மொக்க லைவை போட்டோமா, பேசுகிறம்மான்னு போய்கிட்டே இரு. இப்போ நான் இதை சொல்லிட்டேன்னா சொன்னோடனே இவன் என்ன செய்வா தெரியுமா? பழைய ரெக்கார்டை எடுத்துட்டு சப்பாய் கப்பாய் கப்பாய் கிப்பாய் 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 நெஞ்சு அழுத்தம். பஞ்சுபாடி உனக்கு இருக்கிறதும் பஞ்சுபாடி தான். நம்மளை பஞ்சுவாடி போடுறவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதுன்றதை கேள்விப்பட்டிருக்கேன். அது நீதானா? நீதானா நீதானா நீதானா? ஒவ்வொருத்தவனா அதப்பட என் செல்லங்களா என் கண்ணாக்களா இவ பேசி காசு பிச்சை எடுக்கிறவ பேருக்குத்தே வெளியே என்னவா இருக்கும்? இருட்டுக்குள்ள லைவ் போட்டுக்கிட்டு இருக்காளே என்னவா இருக்கும்? இவன் நினைச்சா ஒரு விஷயம் அது பாரு, பெண்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும். அது பொய்யான கேஸ், அதையே நீதி வேண்டும். அது ஏன் ஓங்கிட்ட வந்து சொல்லணும்? பெண்ணுக்கு நீதியானாலும் ஆணுக்கு நான் நீதி வேணுனாலுமே ஓங்கிட்ட எதுக்கு சொல்ல போகிறாங்க? செட்டப்பு கிளவி செட்டப்பு கிளவி கெட்டப்பு கிளவி. நீ வந்து இருக்கிறவங்களுக்கு பூரா அந்த பைத்தியம் இந்த பைத்தியம் பேர் வச்சுக்கிட்டு திரியிற பைத்தியமே. நீ தான் எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சி எங்கெங்கன்னு திரிய போகிற மென்டல். அப்புறம் சரி, அது ஒரு பக்கம் சீப்போ. அந்த பக்கம் எங்கள் மாமியார் பேசிக்கிட்டு இன்னும் பேசினேன்னா இன்னும் கண்டென்ட் உனக்கு கொடுக்கக்கூடாது, அதனால் போதும். நீ ஒரு பக்கம் உருட்டு கிளவி. அதில் சில அந்த ஐட்டம் அடியை அவளே கிறுக்கு முண்டை 1.5 வருஷம் உள்ளக்க வந்து போய் உக்காந்துட்டு வந்திருக்கிற. எதுக்கு போனேன் ஏன் போனேன்னு கேட்டால் அவனால் சொல்ல முடியுமா? புட்டப்பு கேஸுங்கிறா. அம்பூட்டு குற்றங்களையும் எங்கள் மேலே என்னென்ன கொலை குற்றம்ங்கிறா. அப்புறம் வந்து அது என்னது அம்மாவை கொன்ன என்னென்னமோ சொல்கிறா. ஆளு கடத்தல், பணக்கடத்தல், மசாலா கடத்தல், மண்ணாங்கட்டி கடத்தல், எல்லா கடத்தலையும் சொல்கிறவ. அப்போ அனுபவம் பேசுது. இப்படியெல்லாம் பேசுதுன்னா அவங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை பூரா அது இப்போ சொன்னால எங்கள் மேலே அவ்வளோ போட்டால அது பூராமே இவ லைஃப்பில் நடந்தது. அதுக்கு தான் 1.5 வருஷம் உள்ளே போய் களி கஞ்சி குடிச்சிட்டு வந்து எப்போ பாரு சிக்கா கஞ்சியவே குடிக்கிறான். சிக்கா கஞ்சியை குடித்தா கூட சரி குடிச்சிட்டு போய் தொலைதுன்னா அவங்க அம்மா கஞ்சியும் குடிக்கிறான். அப்போ எல்லார் கஞ்சியும் குடிக்கும்போது என்ன இதுக்கு இவ்வளோ குற்றம் பண்ணவனுக்கு நீ செல்லு வாங்கி கொடுத்த, சட்டை வாங்கி கொடுத்த, எதுக்கு போய் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்த? உள்ளே அனுப்புறதுமா? அதாவது ஒரு பொதுவாக ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அதனால போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ எதுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்த? நீ வெளியே கூட்டிகிட்டு வரல, அவங்க ரிலீஸ் ஆகிற டேட்டுன்னு தெரியவும் போய் உன் சேனலை ப்ரொமோட் ஆகிறதுக்காக வெளியே வர்ற டேரத்துக்கு கரெக்டாக டானு போய் நின்று ஒரு செல்லை வாங்கி கொடுத்து சேனல் ப்ரொமோட் ஆகிறதுக்காக நீ அங்கே போய் ஒரு வீடியோ போட்ட. ஆனால் பிம்பிலாயின்னு போயிட்டாரு. அப்புறம் ப்ரொக்கர்ன்னு உருட்டுற. சரி எல்லாம் ரைட்டு, எல்லா பக்கம் வீடு இருக்குன்றியே. ஒரு கிச்சன் இருக்காதா? கிச்சனை காமி சமைச்சு ஏதாவது ஒரு வீடியோ போடு. உருட்டு கிளவி திருட்டு கிளவி. திருட்டுக்கு சீடிக்கும் திருட்டு வீசிடிக்கும் பிறந்தவளே. நீ வந்து யார் பிறப்பு எப்படின்னு நீ இப்போ பேசிகிட்டு இருக்கிறியா? பரதேசி சீப்பா காலையிலே கடுப்பேத்தாம